டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர்னால பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் 70 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஐ எம் ஷுர் நீங்கள் இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே 70க்கு 60-65+ சாலிடாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து கம்பல்சரி கொஷின் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் வந்து 2 கொஷின் கேட்பாங்க. ப்ராப்ளம் கொஷின், நியூமரிக்கல் ப்ராப்ளம் 2 கேட்பாங்க. ஒன்று வந்து நார்மலாக இருக்கும், இன்னொன்று வந்து கம்பல்சரியில் கேட்பாங்க. சேம் லைக் தட் 3 மார்க்லேயுமே 2 கொஷின், ஒன்று வந்து கம்பல்சரி கொஷின். ஓகேங்களா? அப்போ மொத்தம் உங்களுக்கு 4 நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க. இது போக ஏதாவது ஒரு கொஷின் 2 கொஷின் வேணால் 5 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணலாம், ஒரு செக்ஷன் வைஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ யூனிட் வைஸ் நீங்கள் படிக்க வேண்டிய புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி வேறு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸை தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்மளுடைய கல்விமணி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி பிளான், மாடல் கொஷின் பேப்பர் எல்லா வீடியோஸுமே கிடைக்கும். ஸோ நான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும், நீங்கள் மிட் டர்ம் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஷார்ட் ஆன்சர் கொஷின் உங்களுக்கு வந்து சிறுவினான்னு இருக்கும்னு நினைக்கிறேன், சிறுவினா பெருவினா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு ஷார்ட் ஆன்சர்னா சிறுவினா, லாங் ஆன்சர்னா பெருவினா. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ 2 மார்க் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. சேம் 5 மார்க்குக்கும் அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் வந்து சேமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கொஸ்டின் நம்பரை பார்த்து எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், யூனிட் 1ல் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். என்ன சார் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் மார்க்கே பண்ணலையே, பட் அதை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து யாருக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதை நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கல. ஸோ இது வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் புக்கு மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த இம்பார்ட்டண்ட்டை மட்டும், அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத மட்டும் படிக்காமல் ஒரு சில ரொம்ப கம்மியான ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கூலும் லா இன் வெக்டார் ஃபார்ம், வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அண்டு வாட் ஈச் டேர்ம்ஸ் ரெப்ரசென்ட், அதில் ஒவ்வொரு டேர்மும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்கல, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஷினுக்கு புக்கில் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் எத்தனாவது பேஜில் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறதா. என்ன தான் நீங்கள் கைடு யூஸ் பண்ணாலும் டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? The electric field line never intersects. Justify, very important question. Define electric dipole. Give the expression for the magnitude of its dipole. Very important question. So அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா define electric potential, அது பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனல் கல்விமணி 2.0 சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அதுலேயும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவார்டர்லியிலேருந்து நிறைய வீடியோஸ் அதுலேயும் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ், அதோடைய யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை பற்றின நியூமரிக்கல் ப்ராப்ளமும் கேட்பாங்க, கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ். அண்டு 3 மார்க்கில் சம் கொஷின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? லாங் ஆன்சர் கொஷின் 3 மார்க் அண்ட் 5 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இட்ஸ் ஆக்சில் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கேட்க மாட்டாங்க. எய்தர் ஆக்சில் கேட்பாங்க, இல்லை ஈக்குவட்டோரியல், அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூலும் லா வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் ரொம்ப ரேராக கேட்குறது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டும் ஆக்சில் அண்ட் ஈக்குவட்டோரியல், அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன், இது ரெண்டும் 5 மார்க்கு. பட் இது வந்து 3 மார்க்கில் கேட்குறது. ஓகேங்களா? காஸ் லா ஃப்ரம் கூலும்லா, இதுவுமே 3 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் ஒயர், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த இன்ஃபைனைட்லி
லாங் சார்ஜ் ஒயர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா obtain the expression for electric bill due to infinity charges spherical shell. ஸோ infinity லாங் சார்ஜ் ஒயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்பெரிக்கல் ஷெல் எல்லா நேரமும் கேட்கறது கிடையாது. பட் குவார்டர்லியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் இந்த இருக்குது பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அடுத்தது டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வென் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. ஆப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் கரண்ட் ஸ்கேலார், ஏன் கரண்ட் வந்து ஸ்கேலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் இது வாட் ஆர் ஓம் அண்டு நான் ஹோமிக் டிவைஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது சூப்பர் கண்டக்டர்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் P ஈக்குவல் டு VI இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிர்காஃபோடைய கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜ் ரூல் ரெண்டும் தனித்தனியாக சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ரெண்டையும் சேர்த்து சில நேரத்தில் 3 மார்க்கில் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், அது பார்த்துக்கோங்க. ஜூல்ஸோடைய லா ஆஃப் ஹீட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீபக் எஃபெக்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அடுத்தது லாங் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டைன் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டைன் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட். செகண்ட் யூனிட்ல ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹவு த EMF ஆஃப் 2 cells கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர், அது ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்காஃப் ரூல், இது வந்து 3 மார்க்கில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஷின் எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்ட் பேரலல் நெட்வொர்க். அடுத்தது பாருங்கள் தேர்ட் யூனிட்டில் வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். அடுத்தது டெஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோசாவட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கூலும்போடைய இன்வர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆம்பியர்ஸோடைய சர்க்கியூட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. கம்பேர் டயா பாரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிசம் 3 மார்க்கில் அதிகமாக கேட்குற கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ரிசோனன்ஸ் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான், ஆம்பியருடைய டெஃபினிஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஃப்ளெமிங்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட்டில் ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா ஃபெர்ரோ மெட்டீரியல்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்வனாமீட்டர் எப்படி அம்மீட்டராக மாற்றுறது, கால்வனாமீட்டர் எப்படி வோல்ட் மீட்டராக மாற்றுறது, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் அதிகமாக கேட்குற கொஷின் பார்த்துக்கோங்க. லாங் ஆன்சர் கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா derive the relation for the magnetic field at a point due to infinitely long state conductor carrying current by using diodes, அவட்ல very very important. ஸோ அதே மாதிரி obtain the relation for the magnetic field, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தேர்ட் அண்ட் செகண்டு. அடுத்து magnetic field at a point and axle line bar magnet, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ சைக்ளோட்ரானோ ஒர்க்கிங். இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல எப்படி ஆக்சல் ஈக்குவட்டேரியல், அதே மாதிரி வந்து வான் டி கிராஃப், செகண்ட் யூனிட்ல வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், EMF ஆஃப் 2 cells, அது மாதிரி தேர்ட் யூனிட்ல சைக்ளோட்ரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. கன்வர்ஷன் ஆஃப் கால்வனாமீட்டர் இன்டூ அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த லாங் சோலனைடு யூசிங் ஆம்பியர்ஸோடைய சர்க்யூட்டில், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாரன் ஃபோர்ஸ், அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது டெரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த கொஷின். அடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ மூவிங் காயில் கால்வனாமீட்டர். ஸோ இதெல்லாம் தேர்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு 4th யூனிட் 5th யூனிட் அண்ட் 6th யூனிட் மொத்தம் உங்களுக்கு 6 யூனிட் வந்து குவார்டர்லிக்கு போர்ஷனு. இதே மாதிரி 4th 5th 6th யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதில் வந்து 4th 5th 6th யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். மறக்காமல் கல்விமினி சேனலையும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் கல்விமினி 2.0 சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். 2 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல்லையுமே உங்களுக்கு தேவையான நிறையா இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.